ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பதினேழும் நிறையாத பருவ மகனும் அண்ணன் பவுலாகிய சிலுவையை மகிழ்ச்சியுடன் சுமந்த இயேசுவின் இளைய சாட்சியுமான புனித ஸ்தானிஸ்லாஸ் கோஸ்காவின் குடும்ப உறவுகளே, நம் பாதுகாவலர் திருவிழாவின் 6ஆம் நாள் திருப்பலியில் இணைய வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என இனிய இதயத்தோடு யாகப்பர் சபை வரவேற்கிறது. நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள் என கூறுவதாக அமைகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். ஆம், பணத்தை தமக்கே குவித்து வைப்பதை விட தேவையில் இருப்போருடன் பகிர்ந்து கொள்வதே மேல். ஏனெனில் அக்தே எதிர்கால வாழ்வை எதிர்கொள்ள தேவையான முன்மதி என்பதை மனதில் உரசி பார்த்து இத்திருப்பலியில் இணைவோம் வாரீர். அன்புக்குரியவர்களே, நம் பாதுகாவலர் புனித ஸ்தானிஸ்லாஸின் 4ஆம் திருவிழாவை சிறப்பிக்கின்ற புனித யாகப்பர் சபையை சார்ந்த அனைத்து நம் குடும்ப தலைவர்களுக்காகவும் ஜெபிப்போம். தங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட அந்த பெரும் பொறுப்பை சிறப்போடு செய்வதற்கு இறைவன் இந்த சபையின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் ஆன்ம பலத்தையும் குடும்ப பொறுப்பை சிறப்பாக செய்வதற்கு வேண்டிய இறை ஆற்றலையும் அருளுமாறு சபையின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இன்றைய இந்த நாளை சிறப்பிக்கின்ற பிலிப்பு, பர்த்தலோமேயு, இந்த 2 அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் முன் நிறுத்தி நாம்
புனிதரின் பரிந்துரையோடு மன்றாடுவோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்தந்த குடும்பத்திற்கு தேவையான அருட்கொடைகளால் ஆண்டவர் நிரப்ப வேண்டுமென நம் புனிதர் வழியாக இந்த அன்பியங்களுக்காக சிறப்பாகவும் மன்றாடுவோம். புனிதமான இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாகியான மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் விரைவாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே,
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித தனிஸ்லாஸின் எடுத்துக்காட்டு எங்கள் நல்வாழ்வுக்கு தூண்டுதலாயிருக்க உம்மை வேண்டுகிறோம். புனித தனிஸ்லாஸின் நினைவை கொண்டாடும் இந்நாளில் இடைவிடாது அவரின் செயல்களை பின்பற்றச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிற இனத்தார் தூயாவியால் அர்ப்பணிக்கப்பட்டு கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே தனது குருத்துவ பணி என கூறும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. என் சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால் தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டிக் கொள்ள இடம் உண்டு. பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அருள் அடையாளங்கள் அருள் செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறெதையும் பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன். இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கும் மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன். கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தியை அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது. ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டியெழுப்ப நான் விரும்பவில்லை. ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே
அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசு தாம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராயிருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பெற்றீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க மதிப்புள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அதை ஆழ்ந்து சிந்திப்போம். ஆழ்ந்த சிந்தனை நம் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஒரு பணக்காரன் காலையில் நடைபயிற்சி செல்வது அவனது வழக்கம். நல்ல 10 பவுன் ஒரு செயின் ஒன்று எப்போவும் கழுத்தில் இருக்கும். கையில் ஒரு பிரேஸ்லெட் ஒரு 4 பவுனுக்கு, ஒரு 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாட்ச் கையில் இருக்கும். பணக்காரன் தினமும் நடைபயிற்சிக்கு செல்வார். ஒரு நாள் அவ்வாறு நடைபயிற்சிக்கு செல்லும்போது எதிரே ஒரு மனிதன் வருகின்றான். அவன் கையில் ஒரு அருவாளை வைத்து கொண்டு, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் உடனே கழட்டு, இந்த மோதிரத்தை கலத்து, செயினை கலத்து, பிரேஸ்லெட்டை கலத்து, வாட்சை கலத்து என்று எல்லாவற்றையும் கலத்த சொல்கிறான். இல்லை இப்போ உடனே காலி பண்ணிடுவேங்கிறான். இவன், ஏய் என்னை யாருன்னு தெரியுமா? நான் ஒன்றியத்தில் உள்ள ஒரு அமைச்சர். நீ என்கிட்டயே இப்படி பயமுறுத்தி ஏன் நகையை பிடுங்கிறியே? நான் ஒன்றியத்தில் உள்ள அமைச்சர் அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்கிறான், ஓ அப்படியா, நீ ஒன்றியத்தில் உள்ள அமைச்சரா? அப்போ உன்னுடைய நகை எனக்கு வேண்டாம், ஏன் பணத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். என்ன அர்த்தம்?
நீ ஒன்றிய அமைச்சராக இருந்து எங்கள் பணத்தெல்லாம் கொள்ளடிச்சால, அந்த பணத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகத்தோடு, நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ரெண்டும் ஒன்று தான். 2 பேரும் திருடர்கள் தான். இயேசு சொல்கிற கதையில் வர்ற 2 பேரும் திருடர்கள் தான். நான் சொன்ன கதையில் உள்ள 2 பேருமே திருடர்கள் தான். ஆனால் இயேசு தன்னுடைய ஓமையில் அந்த 2வது திருடனை பெருமையாக சொல்லுகிறார். இயேசுவினுடைய ஓமையை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். அவன் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு வேலையாள் கணக்கப்பிள்ளை. அந்த கணக்கப்பிள்ளை இவன் என்ன செய்கிறான், அவன் பணக்காரன் கொள்ளடிச்சு சேர்த்து வச்சிருக்கிறான், அதில் இவன் கொள்ளடிச்சுக்கிட்டே இருக்கிறான். கணக்கப்பிள்ளையும் கொள்ளடிச்சுக்கிட்டே இருக்கார். இது அவருக்கு முதலாளிக்கு வீட்டுக்காரருக்கு தெரிய வருது. உன்னுடைய செயல்பாடு சரியில்லை, உன்னை வேலையிலிருந்து நீக்கப் போகிறேங்கிறான். ஆக வீட்டு தலைவனும் தவறான முறையில் சொத்து சேர்த்தவன். ஆகவே அவனிடம் இருக்கின்ற கணக்கப்பிள்ளையும் தவறான வழிகளில் அதிலிருந்து சுரண்டி கொண்டே இருக்கிறான். 2 பேர் செய்வதும் தவறுதான். ஆனால் இயேசு அந்த கண்காணிப்பாளரை, கணக்கப்பிள்ளையை பாராட்டுகிறார். காரணம் என்ன என்றால், நம்ம வேலையிலிருந்து நீக்க போகிறான், நமக்கு மண் வெட்டவும் முடியாது, உடல் வருந்தி வேலை செய்ய முடியாது, ஆனாலும் வாழணுமே. ஆகவே நான் என்ன செய்வேன் என்று அவன் திட்டமிடுகின்றான். திட்டமிட்டு இந்த வீட்டு தலைவர் முதலாளிக்கு கடன்பட்ட ஒவ்வொருத்தனையாக கூப்பிடுறான். கூப்பிட்டு, உனக்கு எவ்வளவு? 100 குடம் எண்ணெய். உடனே உட்கார்ந்து 50 என்று எழுது. சில சொல்லப்படுற வார்த்தை பாருங்க, அவனை கூப்பிட்டு உடனே எழுது, காலத்தை வீணாக்காத, சீக்கிரம் எழுது, யோசித்துட்டு இருக்காத, உடனே எழுது. அடுத்த ஒருத்தனை கூப்பிட்றான், நீ எவ்வளவு கடன் பட்டாய்? 100 மூடை கோதுமை. எழுது, 80 எழுது. நியாயமா? நியாயம் என்று யாராவது சொல்லுவோமா? அப்பட்டமான தவறு. அந்த கணக்கு பிள்ளை செய்தது தவறு. ஆனால் இயேசு அந்த மனிதனை பாராட்டுகிறார். அவன் முன்மதியோடு செயல்பட்டான் என்று சொல்லுகிறார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதே போன்று நம்முடைய ஆன்மீக வாழ்வில் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இங்கே தன்னுடைய மைய கருத்தாக சொல்ல விரும்புகிறார். இது மாதிரி களவு செய்யுங்கன்னு இயேசு சொல்ல வரவில்லை. சரி, உங்களுக்கு கீழ்ப்பட்ட ஆட்கள் உங்கள் வேலையிலிருந்து நீக்கிடுவான், அதனால் இனிமேல் நீங்களும் போய் இதே போல செய்யுங்கள் என்பது இயேசுவின் கருத்து அல்ல. அதற்காக அவனை பாராட்டவில்லை, ரொம்ப அருமையாக செய்தான் அப்படிங்கிறதுக்காக பாராட்டவில்லை. நீ முதலாளியுடைய கணக்கை கள்ளக்கணக்கு எழுதி 100 50 ஆக்கினா, 100 80 ஆக்கினா, அதற்காக இயேசு அவனை பாராட்டவில்லை. ஆனால் அவன் முன்மதியோடு தன்னுடைய இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக அவன் முன்மதியோடு செயல்பட்டானே, அதுபோல இங்கே தான் இயேசுவினுடைய கருத்து. அதுபோல உங்களுடைய ஆன்மீக வாழ்வு, உங்களுடைய அருமையான வாழ்க்கை, அதை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் அமைத்து கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் சிந்தியுங்கள், அதை செயல்படுத்துவதில் தீவிரம் காட்டுங்கள். அவன் உடனே சொல்கிறான், உடனே எழுது, உடனே எழுது, இங்கே வச்சு எழுது அப்படிங்கிறான். ஏன் லூக்கா நற்செய்தியால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? அதில் அர்த்தம் இருக்குது, உடனே எழுது. ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்ல வந்த செய்தி என்ன? நற்செய்தியாளர் எதை நமக்கு சொல்லுகின்றார் என்றால், உலக காரியத்தை செய்வதற்கு அவன் எவ்வளவு வேகம் காட்டுகிறான், தீவிரம் காட்டுகிறான். அதே போல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை, ஆண்டவரோடு உள்ள உறவு வாழ்க்கையை, அண்டை அயலாரோடு உள்ள நம்முடைய
ஆன்மீக வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புவதில் வேகம் காட்ட வேண்டும், விவேகம் காட்ட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதற்காகத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். உடனே எழுது என்று சொல்லுகிறார். எழுது என்று சொல்லிட்டு போயிருக்கலாம். சரி, எழுதிட்டு பிறகு கொண்டா, ஒரு வாரம் கழித்து கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம். கிடையாது, இதில் உட்கார்ந்து எழுது, உடனே எழுது. அதனுடைய அவசரம், அதனுடைய தீவிரத்தன்மை, அதனுடைய முக்கியத்துவத்தை அந்த உடனே என்ற வார்த்தையால் நற்செய்தியாளர் வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் உலக வாழ்க்கையில் வேகமாக செயல்படுகிறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கலாம், யாரை ஏமாற்றி சம்பாதிக்கலாம், எப்படி கூட இருக்கவனுக்கு குழி பறிக்கலாம், இதெல்லாம் உலக காரியங்களில் சர்வசாதாரணமாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படிலாம் யோசிப்பார்களா என்று நாம் நினைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆனால் இயேசு நம் முன் வைக்கின்ற கேள்வி அது தப்பு, அதை பற்றி நான் சொல்ல வரலப்பா. இந்த தீவிரத்தை, இந்த வேகத்தை, இந்த விவேகத்தை உங்களுடைய ஆன்மீக வாழ்வில் கொஞ்சமாவது காட்டுகின்றீர்களா? இதுதான் நம் முன் வைக்கின்ற கேள்வி. கொஞ்சமாவது உங்களுடைய ஆன்மீக வாழ்வில், ஆண்டவரோடு உள்ள வாழ்வில், கோயிலுக்கு வரணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்யணும், வர்றோமா? ஆனால் அங்கே பணம் சம்பாதிக்கணுன்னா அது எந்த ராத்திரி இருந்தாலும் சரிதான், புரட்டு போயிடுவோம். எங்கேயாவது எவரையாவது ஏமாற்றி எப்படியாவது உருட்டி புரட்டி வாங்கணும்னா அதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்க மாட்டோம், புரட்டு போயிடுவோம். ஆனால் கோயிலுக்கு வரணும்னா ஒரு நல்ல காரியத்தை செய்யணும், ஒரு உண்மையை, யதார்த்தத்தை, நியாயமானதை, சரியானதை செயல்படுத்த வேண்டும். அவ்வளவு தீவிரமும் விவேகமும் காட்டுகிறோமா? அதை அவன் பார்த்து கொள்வார், பங்குசாமியார் பார்த்து கொள்வார். நாம் ஒதுங்கி விடுகின்றோம். அதில் நம்முடைய அவசரத்தை, இது சரியானது, இது நம்முடைய ஊருக்கு சரியானது, இதை நாம் செய்ய வேண்டும், அதிலே நாம் முனைப்பு காட்டுவதில்லை. நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்கு இந்த செயல்பாடுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்று தெரிந்தும் அதில் நாம் தீவிரம் காட்டுவதில்லை. நம்முடைய உலக காரியங்களில் நமக்கு தேவையானவற்றில் காட்டுகின்ற வேகமும் விவேகமும் ஆண்டவருடைய காரியங்களில், ஆண்டவருடைய ஆலயத்தை அடுத்த காரியங்களில் நாம் செயல்படுத்துவதில்லை. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற விதத்தில் ஆலய காரியங்களிலும், ஆன்மீக காரியங்களிலும், பொது நலனிலும் உண்மையை, நியாயத்தை, நீதியை உறக்கச் சொல்வதற்கு, உடனே சொல்வதற்கு, உடனே செயல்படுத்துவதற்கு நாம் முன்வந்தால் நல்ல ஒரு சமுதாயம், நல்ல ஒரு சொக்கன் குடியிருப்பு கட்டி எழுப்பப்படும் என்பது இன்று ஆண்டவர் நமக்கு தரும் செய்தி. அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய உதவியை நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நாம் கேட்டு ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து பணியாற்ற வேண்டிய உடல் நலத்தை அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த தந்தையே இறைவா, எங்கள் ஊரில் நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர்,
கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் பொழியும் அன்பே இறைவா, இந்திய திருப்பலியில் பங்கு பெறும் அனைத்து பொதுநிலையினரும் ஆசீர்வதிக்கவும் அவர்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்யப்படவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் எமக்கு கொடுத்துள்ள எமது மக்கள் செல்வங்கள் உம்மையே தேடி நேசிப்பதிலும் உமது வார்த்தைக்கு ஆர்வமுடன் செவிமடுப்பதிலும் தங்கள் கவனத்தை செலுத்தவும் இவ்வுலக மாயைக்குள் அகப்படாது இறை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் தெய்வமே இறைவா இறைவா, திருவையை வழிநடத்தும் திருப்பணியாளர்கள் மற்றும் திருவரத்தார் கன்னியர் அனைவருக்கும் வழிநடத்தும் ஆற்றலை வான்மலை போல் பொழிந்திட புனித தரிசாலுரியாக இறைவா மன்றாடுகிறோம். காக்கும் கருணையே இறைவா, புனித தனிஸ்லாஸ் கோஸ்காவின் திருவிழாவை காண விரைந்து வரும் எம் மக்களையும் திரையாத்திரையாளர்கள் அனைவருக்கும் பயண பாதுகாப்பை உம் தூதர்கள் மூலம் தந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவாழ்வை வரும் எம் இறைவா, இழப்புகளின் மத்தியிலும் தம் இருப்பையை கேள்விக்குறியாகி வாழ்வை தந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவாக எங்கள் மத்தியில் வாழ்ந்து இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய பேரின்ப மகிழ்ச்சியையூட்டும் ஆறுதலின் இறப்புகளிலேயே வழங்கி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்து எங்கள் உழைப்புக்கேற்ற பலனை எங்கள் பெற்றிடவும் வாழ்வாதாரங்கள் மேம்படவும் வளமான வாழ்வு வாழ முத அருளாசிரை நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனே எம் இறைவா, எங்கள் பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸின் மகிமையை புகழ்ந்து பாட இந்த திருவிழா நாட்களை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நம்முடைய ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பல்வேறு தேவைகள் ஆண்டவரால் அருளப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். எனவே உங்களது தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து மன்றாடுங்கள். தந்தையே இறைவா, உம்மை நோக்கி எம் மக்கள் எழுப்பிய ஒரு சில மன்றாட்டுகளோடு நாங்கள் ஒவ்வொருவரும் எழுப்பிய எங்கள் இதயத்தின் தேவைகள் அனைத்தையும் கனிவோடு ஏற்று நிறைவான வாழ்வை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி நம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்திரங்களுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தனிஸ்லாஸின் வணக்க கொண்டாட்டத்தில் இக்காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகிறோம். நம்பிக்கையாளர்களுக்கு அமைதி, ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித தனிஸ்லாஸ் தரும் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று இவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இவ்வாலயத்தில் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற மக்களின் மன்றாட்டுகள் அனைத்தையும், சிறப்பாக புனித யாகப்பர் சபை சார்ந்த உறுப்பினர்களின் தேவைகள் அனைத்தையும், அன்பியங்களுடைய மன்றாட்டுகளையும் கனிவோடு ஏற்று உம் அருட்கொடைகளை ஒவ்வொருவர் மீதும் பொழிவீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இன்றைய தினம் ஆலயத்தில் ஆண்டவரிடம் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் மீண்டும் ஒரு முறை நினைவிற்கொண்டு இயேசு நமக்கு கற்றுத்தந்த இந்த ஜெபத்தோடு இணைத்து தந்தை இறைவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாததையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் மக்களின் நம்பிக்கையை கண்ணோக்கி இவர்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நற்சுகமும் நல்வாழ்வும் வாழ்வுக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு தந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எல்லா நலன்களோடும் செல்வங்களோடும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே வெறுமையாக்கிய இறைவன். இந்த இறைவனின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை சுவை தாழ்ச்சி நேர்மை நிறைந்த இறைத்தோடு இந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். என்னை சுவை நான் மிகவும் பலவீனனாயிருக்கிறேன். என் பலவீனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என்னை சுவை நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என்னை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என்னை சுவை நான் நேசிப்பதை விட நான் என் முழு இறைத்தோடு நேசிக்கிறேன். என்னை சுவை மத அன்பினை கவர்ந்திருக்கிறது. என்னிடம் எழுந்தாலும் நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன். நித்திய குருவாகிய இயேசுவே, தாசராகிய குருக்கள் யாரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை இதமாயிர தந்த ஸ்தலத்தில் வைத்து காத்தார்களும். அனுதினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தார்களும். உமது மாற்றுமை பொருந்திய கிறித்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பச்சை மேற்க செய்தார்களும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பவர்களை சூழ்ந்து காக்கும் கீழே மேற்க கிடவது. அவர்களுடைய பிரயாசமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தார்களும். யார் யாருடைய ரட்சத்திற்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்களை விலைகள் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகணித்த கிரீடமாயிருப்பார்களாக. ஆமேன். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும்
ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை பெருளருளும். கிறிஸ்துவின் திருரத்தம் என்னை வெளிச்சூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவில் வழிந்தோடிய தண்ணீரை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து காத்தருளும். எனது இறப்பின் வேளை என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். அன்பு தந்தையே, உம்முடைய மறை பணியாளர்களும் மக்களை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவுக்காக உமக்கு நன்றி தருகின்றோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பே இறைவா, பன்னெடுங்காலமாய் எம் பங்கு மக்கள் அனைவரையும் உம் செட்டையின் நிழலில் வைத்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அப்பனே இறைவா, ஆண்டாண்டுதோறும் யாகப்பர் சபை உறுப்பினர்களை உம் விரித்த கரங்களுக்குள் வழிநடத்தும் வாஞ்சைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நலங்களின் நாயகனே எம் இறைவா, நீர் எங்களுக்கு தந்த அன்பான உறவுகள், ஆழமான இறை வார்த்தைகள், மகிழ்வான தருணங்கள், மறக்க முடியாத நிகழ்வுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று மொழிந்த இறைவா, வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணி செய்யும் எம்மூர் மக்களை இந்நாள் வரை ஆசீர்வதித்து வரும் உமது மேலான அன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தனிஸ்லாஸின் வணக்க கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. இதனால் நாங்கள் உம்முடைய இறையியல்பில் பங்கு பெற தகுதி உள்ளவோர் ஆவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களுக்கு நல்வாழ்வு அருள்வாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே.
பெற்றும் கன்னிகையே எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமென்.